ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசிக்கு இன்னும் 25 டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக படிங்க. இந்த வீடியோவில் ஜிஎஸ் டெஸ்ட் ஒன்று பார்ப்போம். 20 கொஸ்டின்ஸு. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்றத இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக. ஆப்ஷன் பி, நீர் பாசனம். இந்த பட்டியல் மொத்தம் எத்தனை இருக்குன்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஒவ்வொரு பட்டியல்லையும் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்றத யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவிக்காலத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. முதல்ல ஜாகீர் ஹுசேன், அடுத்து விவி கிரி வருவார், அதுக்கப்புறம் பக்ருதீன் அலி அகமது, லாஸ்ட்டாக தான் சஞ்சீவி ரெட்டி வருவார். அப்போ 2, 4, 3, 1. இந்த பிஎம் லிஸ்ட் ரொம்பவே முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. 44வது சட்டத்திருத்தம் 1978. இதே மாதிரி முகவுரையில் மாற்றம் செஞ்ச சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ, 42வது சட்டத்திருத்தம் 1976. இதுதான் முதல் சட்டத்திருத்தமும் கூட. நெக்ஸ்ட்டு, சரியான இணையை கண்டறிக. இதோட ஆன்சர் 2 and 4. மத்திய தகவல் ஆணையம் ஒரு பணியாளர் அமைச்சகம். மாநிலங்களுக்கு இடையேயான மன்றம் உள்துறை அமைச்சகம். சரியாக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, தவறாக இருக்கிறது வேணாம், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2 and 4. நெக்ஸ்ட்டு, முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. முகவுரையை பற்றிய வழக்குகள் மொத்தம் 3. அது பெருபாரி வழக்கு 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. எல்ஐசி வழக்கு 1999. ஒரு முகவுரை தான் அப்படின்னு சொன்ன வழக்கு எதுனா ஆப்ஷன் சி, கேசவானந்த பாரதி வழக்கு. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே அதோட ரிலேட்டட் கொஞ்சம் பார்த்தா மறக்காமல் இருக்கும், ஸோ அதான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சு, இடஒதுக்கீடு அதோடது 243T. உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் அது 243ல் வி. நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்பு இது ரெண்டுமே என்னது, ஒர்க்கு, அப்போ டபிள்யூ. 243ல் டபிள்யூ. நிதிக்குழு அப்படின்றது 243ல் ஒய். அப்போது ஆன்சர் 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு, வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய கீழ்கண்ட இணைகளில் தவறான இணையை தேர்ந்தெடு. 3 and 4 தவறானது. அப்போ சரியானது மட்டும் பார்த்துக்கோங்க. 42வது சட்டத்திருத்தம் ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி. 44வது சட்டத்திருத்தம் வருமானத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். இது ரெண்டும் சரி, ஆனால் நம்மளுக்கு என்ன கேள்வினா தவறானது. 3 and 4 தவறு. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஸ் வழங்குகிறது. முக்கியமான ஆர்டிகிள்ஸ் மட்டும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க சேனலில் இருக்க பார்த்துக்கோங்க. 280 நிதி ஆணையத்தை பற்றி விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு, தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டில் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. இதுவும் 3 and 4 தான் சரியாக பொருந்தலை. அப்போ சரியாக இருக்கிறது 1 and 2. இசிஐனா இந்திய தேர்தல் ஆணையம், சிஇஓனா தலைமை தேர்தல் அதிகாரி. நெக்ஸ்ட்டு, பஞ்சாயத்து ராஜ் எனும் கருத்து சரியான விளக்கங்களை கண்டறிக. இதில் சரியான விளக்கம் எதுனா 3வது மட்டும். சுயமாக ஆடும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. தமிழ்நாடு தவிர மித்த எல்லாமே ஈரவை சட்டமன்றங்கள் தான். அப்போ 1, 3, 4. தெலுங்கானா, பீகார், கர்நாடகா இங்கெல்லாம் ஈரவை சட்டமன்றங்கள் உள்ளது. நெக்ஸ்ட்டு, பிரதம மந்திரி மட்டும் தலைவராக இருக்கிற அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2, தேசிய திட்டக்குழு. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சு, இதுவும் பிஎம் லிஸ்ட்டு தான். ஸோ எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ பக்ருதீன் அலி முகமது அவர் எத்தனாவது அப்படின்னா 5வது. பிவி கிரி 4வது. ஜாகீர் ஹுசேன் 3வது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது. அப்போ 3, 1, 4, 2 கரெக்டு. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன கேட்குறாங்க. ஸோ மறைமுக தேர்தல் முறை இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 படி கீழ் வருபவர்களில் யார் அதன் தலைவராக இருப்பார். ஆப்ஷன் ஏ, இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட்டு,
கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்தி அரசியல் சாசன சட்டத்திருத்தம் எது? 97வது சட்டத்திருத்தம். எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஆப்ஷன் டி, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா. நெக்ஸ்ட்டு, இதுவரை முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரே ஒரு முறை. அது 42வது சட்டத்திருத்தம் 1976ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட்டு, முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீட்டூர் சீனிவாசராவ். இவர் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தோட தலைவர். நெக்ஸ்ட்டு, அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டாக்டர் BR அம்பேத்கர் தான் வரைவு குழுவோட தலைவர். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட்டு, எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, பல்வந்தராய் மேத்தா குழு. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு? ஆப்ஷன் ஏ, 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் முதல் தலைவர் யார்? முதல் தலைவர் யாருன்னா சச்சிதானந்தா சின்ஹா. இவர் ஒரு தற்காலிக தலைவர் தான். நிரந்தர தலைவராக வரவர் தான் ராஜேந்திர பிரசாத். இவர் மூத்தவர் அப்படின்றதுக்காக இவர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் பாதியிலே இறந்துருவார். அதுக்கப்புறமா தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ராஜேந்திர பிரசாத். ஒரு நிரந்தர தலைவர் தான். ஸோ நிரந்தர தலைவர்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத், தற்காலிக தலைவர்னு கேட்டால் சச்சிதானந்தா சின்ஹா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி டெஸ்ட்டு தான் வேணுமா இல்லை ஒன்லைனர் மாதிரி வேணுமான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.